அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு மார்ச் 7th வரைக்கும் டைம் இருக்கிறனால நம்ம பொறுமையாக பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சிலர் அவசரப்படுறாங்க. எதுக்காக அவசரப்படுறாங்க அப்படின்னா, நீட் மார்க் ஈக்குவலாக வாங்கிட்டாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம முன்கூட்டியே அப்ளிகேஷன் போட்டால் நம்ம ரேங்க்ல முன்னாடி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்குதுங்க. பட் அதுக்கு தெளிவான ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரேங்க் எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஈக்குவல் மார்க்காக இருந்தால் டை பிரேக்கிங் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம ரேங்க் முன்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தவறு பண்ணிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ when the candidate obtaining equal mark, அதாவது ஒரே மார்க் வாங்கியிருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு ஹையர் மார்க் ஆர் ஸ்கோர் இன் பயாலஜியில் யாரு ஹை மார்க் வாங்கியிருக்காங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கு இல்லைங்களா, பயாலஜியில் ஹையர் மார்க் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பயாலஜியில் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ரேங்க் வரும். இப்போ பயாலஜியில் ஈக்குவல் மார்க், அது டோட்டல் நீட் மார்க் சேமாக இருக்கு. பயாலஜியில் ஈக்குவல் மார்க்காக இருந்ததுன்னா ஹையர் மார்க் இன் கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. ஹையர் மார்க் இன் கெமிஸ்ட்ரி. இப்போ பயாலஜியில் ஈக்குவல், கெமிஸ்ட்ரி ஈக்குவல், தென் ஹையர் மார்க் இன் பிசிக்ஸ். இப்போ இந்த ஆர்டரில் தான். அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக போயிடுச்சு அப்படின்னா பிசிக்ஸில் யார் ஹையராக வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இப்போ இந்த மூணுமே ஈக்குவல் மார்க் வாங்கிட்டாங்க நீட்டில். பயாலஜி ஈக்குவல் மார்க், பிசிக்ஸ் ஈக்குவல் மார்க், கெமிஸ்ட்ரி ஈக்குவல் மார்க் எல்லாமே வந்துருச்சு. இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறது, யாருக்கு ரேங்க்ல முன்னாடி வருவாங்க, யாருக்கு பின்னாடி வருவாங்கன்னா, லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட். யார் குறைவான இன்கரெக்ட் ஆன்சர், நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்காங்க, யாரு குறைவான நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ அதுவும் சேம் ஆயிடுச்சு. தென் லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் பயாலஜி. இப்போ எல்லாம் ஈக்குவல் மார்க் வாங்கிட்டாங்க, அது இன்கரெக்ட் ஆன்சரும் நெகட்டிவ் மார்க்கும் சேமா இருக்கு. அடுத்தது யாரு பயாலஜியில் கம்மியான இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, பயாலஜியில் நெகட்டிவ் மார்க் யார் கம்மியாக வாங்கினாங்களே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் கெமிஸ்ட்ரியில் யாரு கம்மியான இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருப்பான்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, யாரு எல்லாருமே ஈக்குவல் மார்க்கு, அதுக்கு அடுத்தது லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் டோட்டலாக பார்த்துட்டு இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அடுத்தது பிசிக்ஸுங்க. இந்த ஆர்டரில் வரும். அப்போ லாஸ்ட்டாக லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த பிசிக்ஸ். எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேண்டம் ப்ராசஸ், ஒரு கமிட்டி மூலமாக ரேண்டம் ப்ராசஸில் பண்ணுவாங்க, இண்டிபெண்டன்ட் கமிட்டி மூலமாக பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அது நம்ம டை பிரேக்கிங் ரூல்ஸில். அப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரேங்கை பேஸ் பண்ணி நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் ஸ்டேட் கோட்டா வரும்போது ஸ்டேட் கோட்டால இதே ரூல்ஸ் பண்ணி தான் ரேங்க் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டால நம்ம ரேங்க்னு இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும், ஸ்டேட் ரேங்க். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.